அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நண்டு பிரட்டல் செய்வோம். நண்டை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி வச்சுருக்கேன், 3 தக்காளி போட்டேன், 3 வெங்காயம் அதே அளவு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோங்க. இப்போது நம்ம கறி ஆக்கிற எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்டா இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம எண்ணெய் சூடாகவும் டவுன் பண்ணால் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசத்துக்கு தான், கறி மாதிரி நல்லாயிருக்கும். அது நல்லா பொரிஞ்சதோடு என்ன செய்யுங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் அதில் சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் செவக்க விட்டுக்கிறோங்க. நல்லா தாளிச்சுக்கிறோங்க. ஏன்னா அந்த நண்டு கிரேவி வந்து நண்டு பிரட்டல் தான், இது சூப்பராக இருக்கும். இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு நல்லா குடுத்தியேண்டாத்தான் அது நல்லா வாசம் கொடுக்கும். அந்த சமச்சாலாம் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் தேவையான அளவு நீங்கள் வந்து உரப்பு மிளகா சேர்த்துக்கிறோங்க. அது பாபாஸ் மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. கிண்டி விட்டுக்கிட்டு அதோடு அதில் என்ன செய்யுங்க, ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் தான் நான் மல்லித்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறோங்க. கரம் மசாலா போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கரம் மசாலா சேர்த்து போட்டியேண்டா இது அரை ஸ்பூன் கணக்கு தான். இது சேர்த்துக்கிறோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டு அது நல்லா அந்த மசாலா வடை போகிறதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து அப்புறம் கொஞ்சமெல்லாம் புதினா மல்லி ரொம்ப மெயின். அது ரொம்ப அதுவும் சேர்த்துக்கிட்டேன்டா தான் அந்த நண்டு கிரேவி நல்லா வாசம் தூக்கலாக இருக்கும். நல்லா சேர்த்து நல்லா இது பண்ணியாச்சு. நல்லா சேர்த்துக்கிட்டு இப்போ என்ன செய்யுங்க, நண்டை தூக்கி கொட்டி விட்டுறலாம். ஏன்னா உரப்பு வந்து இது சுள்ளண்டு கொஞ்சம் உரப்பாக இருக்கும், அதனால உரப்பு சேர்த்துக்கணுங்க. சின்ன குழந்தைய இருந்துச்சுன்னா உரப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா கடைசியில் நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் சேர்ப்போம், பிளாக் பெப்பரு. அதனால் வந்து கொஞ்சம் உரப்பு குறைஞ்சிக்கிறோங்க. நண்டை போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு முங்குற அளவு தண்ணி வச்சுக்கணுங்க. ஏன்டா இது கொஞ்சம் முங்குற அளவு தண்ணி வச்சுட்டா தான் அந்த நண்டு வேகும், அதுக்காகத்தான் சொல்கிறேன். இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கிறோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிறோங்க. ஏன்னா நண்டுக்கு கொஞ்சம் கடுக்குன்னு போயிடும். அதனால் பாருங்கள், உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்து நல்லா கிண்டி விட்டு என்ன செய்யுங்க, அதில் வந்து மசாலா போட்டுக்கிறோங்க. அந்த கறி மசாலா, இது நம்ம சொந்த மசாலா. இந்த மசாலா நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அது நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. கிண்டி விட்டு அதில் நான் கிழங்கு போடுவேன், உருளைக்கிழங்கு போடுவேன். உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் கறி வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும், திக்காக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கறிக்கு. அதை உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம தாளிப்பு கொடுத்தோம்ல, அந்த தாளிப்பில் மிச்ச பேலன்ஸ் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் இருக்கும். அதையும் அதில் மேலே கொட்டிடலாம். கொட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் போல் தேங்காய் பால் சேர்த்துக்கிடுங்க. ஏன்டா கொஞ்சம் எரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டு ஏன்டா ஒரு கொதி கொதிச்சுக்கிட்டோம். கொதிச்ச பிறகு தேங்காய் பால் சேர்த்துக்கிடலாம். ஓகே, தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இதை நல்லா பண்ணி அந்த கறி வத்துறதையும் வேக வைங்க. நல்லா 2-3 தடவை திறந்து கிண்டி விட்டுக்கிறோங்க. என்னடா பிடிக்கும் சீக்கிரத்தில். ஓகே, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு சிம்லேயே வைங்க. ஏன்டா வேகமாக வச்சு ஏன்டா சீக்கிரம் பிடிக்கும். இப்போ கடைசி இந்த பாருங்கள், இந்த டயத்தில் வந்து நம்ம பெப்பர் சேர்க்குறோம். பெப்பர் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இன்னும் ஒரு கொதி கொதிச்சதோடு நம்ம கிரேவி நல்லா பிறண்டு வரையில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மேலே மல்லி புதினா எல்லாம் சேர்த்து பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். நல்லா நான் உப்பு பார்த்துக்கிட்டேன், அதில் எப்படி உப்பு போதுமா அப்படின்ட்டு. இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். அந்த கிரேவி பார்க்கவே சூப்பராக இருக்கா, சாப்பிடணும் போல் இருக்கா. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாக்கில் நல்லா எச்சி வரும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. இதுக்கு ஒரு தக்காளி ரசம் வச்சேன்டா சூப்பராக இருக்கும். ஏன்டா தேங்காய் பால் ரசம்டா கொஞ்சம் திகட்டும், தக்காளி ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படித்தான் இருக்கும் பாருங்கள். அதோட ஒரு மங்கள் அள்ளி வைக்கிறோம். சாப்பாடுக்கு தான். இப்போ இது சாப்பாடு டைம், இந்த டைம் சுட ஆக்கி சுட வெள்ளச்சோறு ஆக்கி ரசம் வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இதே மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க. இதே மாதிரி செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.